வணக்கம் நண்பர் நண்பி, நான் தான் உங்க மோனி. சந்திராவின் ருத்ரன் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி முழுக்க முழுக்க என்னோட கற்பனையால நாரேட் பண்ணது. சோ இந்த ஸ்டோரி எல்லாரும் வெறும் கற்பனை கதையை மட்டும் பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம். ஓப்பனிங் சீன்ல லாஸ்ட் எபிசோட்ல முடிச்ச அந்த சீன் தான் போகுது. சந்திராவும் ருத்ரனும் ஒருத்தர் பாத்துக்கிறத இந்துவுமே பாக்குறா. அவளுக்கு பயங்கரமா கோபம் வருது. ருத்ரனோட பார்வை தம் பக்கம் திரும்பணுங்கிறதுக்காக அவ ஒரு பிளான் பண்றா. அவ உட்கார்ந்திருக்க குதிரைய அவ காலாலேயே உதைச்சி அந்த குதிரைக்கு காயத்தை ஏற்படுத்தி அந்த குதிரைக்கு வலிய கொடுத்து அந்த குதிரைய முரண்டு பிடிக்க வைக்கிறா. குதிரையும் அவன் நினைச்ச மாதிரியே வலியால துடிக்க ஆரம்பிக்குது. அதனால முரண்டு பிடிக்க ஆரம்பிக்குது. சோ இவ ஆபத்துல மாட்டிருக்க மாதிரியான ஒரு சீனை அங்க கிரியேட் பண்றா. பயங்கரமா பதற ஆரம்பிக்கிறா. மாமா என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறா. அதை கேட்ட ருத்ரனோட பார்வை இந்து பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. இந்துவை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவன் குதிரையில இருந்து இந்துவோட குதிரைக்கு அப்படியே தாவறான். அப்போ இந்து கிட்ட பயப்படாத, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மெதுவா இந்துவை பின்னாடி தள்ளி இவனுமே முன்னாடி போய் உட்காந்துக்கிறான். லைட்டா அந்த குதிரை மேல சாஞ்சி குதிரைக்கு தட்டி கொடுத்து பயப்படாத, உன் கூட நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கைய அந்த குதிரைக்கு வர வச்சு குதிரையோட வேகத்தையும் அதோட பயத்தையும் குறைக்க ஆரம்பிக்கிறான். அந்த சமயம் இந்து ரொம்ப பயந்த மாதிரி நம்ம ருத்ரனை ஹக் பண்றா. அப்ப ருத்ரனும் நீ எதுக்கும் பயப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல குதிரை நார்மல் ஆயிடும் அப்படின்ற மாதிரி அகைன் குதிரைய தட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல குதிரையுமே சாந்தமாக ஆரம்பிக்குது. குதிரையும் ஸ்டாப் ஆகுது. உடனே இந்துவை கீழையுமே இறக்கி விடுறான். அங்கிருந்த மகாராஜாவும் நம்ம இந்து கிட்ட, மகளே இந்து, உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே, ஏதாவது அடிபட்டு விட்டதா? இல்லை மாமா, நான் நன்றாக இருக்கிறேன். அதான் சின்ன மாமா என்னை காப்பாற்றி விட்டாரே. நல்லது, சரி கூறு மகளே, என்ன நேர்ந்தது? இந்த குதிரை ஏன் திடீரென்று முரண்டு பிடிக்க ஆரம்பித்தது? நீ வளர்த்திய குதிரை தானே இது. அப்படி இருந்தும் ஏன் இந்த குதிரை உன்னை காயப்படுத்தியது? தெரியவில்லை மாமா, எல்லாம் திடீரென்று நடந்து விட்டது, எனக்கே ஒன்றும் புரியவில்லை அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போது சந்திரா அந்த குதிரைக்கு ஏற்பட்ட அந்த காயத்தை பாக்குறா. பயங்கரமா ஷாக் ஆகுறா. அதை நம்ம வருணதேவுமே நோட் பண்றாரு. உடனே சந்திரா கிட்ட, சந்திரா என்ன நடந்தது? அண்ணா, குதிரைக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல வருணதேவுமே அந்த காயத்தை நோட் பண்றாரு. பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. உடனே சந்திரா கிட்ட, காயத்தை கண்டுமா நீ அமைதியாக நிற்கிறாய்? ஒருவேளை நீ அந்த குதிரையை கண்டு அச்சம் கொண்டிருக்கலாம். கவலை வேண்டாம், நானே சென்று அந்த குதிரைக்கு மருந்தளிக்கிறேன். இல்லை வேண்டாம் அண்ணா, இப்பொழுது வேண்டாம், சற்று பொறுத்தருளுங்கள். யாரும் இல்லாத நேரத்தில் நாம் குதிரைக்கு மருந்தை தருவோம். ஆனால் ஏன் சந்திரா, குதிரைக்கு மருந்தை கொடுப்பதால் என்ன நேர போகிறது? ஏன் இந்த பயம்? யாரின் மீது இந்த பயம்? இளவரசி இந்துவின் மீது. என்ன, இளவரசியின் மீதா? ஆனால் ஏன்? நீ எதுக்காக அவரை கண்டு பயம் கொள்ள வேண்டும்? அந்த குதிரையை காயப்படுத்தியது இளவரசி தான். ஆனால் அவர் ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. காரணம் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ வழியில் தவிப்பது அந்த வாயில்லாத ஜீவன் தான். இதை என்னால் கண்டும் காணாதவரை இருக்க இயலாது. இப்பொழுதே நான் சென்று அந்த குதிரைக்கு மருந்தை தருகிறேன். ஆனால் சற்று பொறுங்கள். இப்பொழுது நீங்கள் குதிரைக்கு மருந்தை கொடுத்தால் அனைவருக்கும் அது தெரிந்துவிடும். காயப்பட்ட இடத்தை அனைவரும் நிச்சயம் கவனிப்பர். அப்படி கவனிக்கும் பொழுது இளவரசியின் கால் பட்டுதான் இந்த காயம் ஏற்பட்டிருக்கிறது என்று அனைவருக்கும் தெரிய வரும். அது சரியல்ல. தெரிந்தால் என்ன? அவர்கள் செய்தது தவறாகவே இருந்தாலும் இங்கிருப்பவர்கள் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். அப்படி இருக்கையில் நீ பயம் கொள்ள அவசியம் இல்லை. ஒப்புக்கொள்கிறேன், குதிரை முரண்டு பிடிக்க காரணமே இளவரசி இந்துதான் என்று இங்கிருப்பவர்களுக்கு தெரிய வந்தாலும் எதுவும் நடக்க போவதில்லை. இளவரசிக்கு தண்டனையும் கிடைக்க போவதில்லை. அப்படி இருக்கையில் அவரின் சூழ்ச்சியை நாம் இப்போ வெளியே கொண்டு வந்தால் அது நம் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும். உயிருக்கு ஆபத்தா? ஆமண்ணா, நம் வீட்டில் ஒரு கொலை நடந்ததல்லவா? அந்த கொலையை செய்ததே இளவரசி இந்துதான். அந்த கணமே எனக்கு அவரின் மீது அச்சம் உண்டாகிவிட்டது. அதையும் தாண்டி அவர் நல்லவர் அல்ல. யாருக்கும் தெரியாத இன்னொரு முகம் அவரிடத்தில் உள்ளது. அதை கண்கூட பார்த்த பிறகும் எவ்வாறு அவரிடத்தில் அச்சம் உண்டாகாமல் இருக்கும்? சரி விடுங்கள், வீண் விவாதம் வேண்டாம் அண்ணா. இதை பற்றி பிறகு உரையாடலாம். குதிரைக்கு நான் யாருக்கும் தெரியாமல் மருந்தை தருகிறேன். நீங்கள் அவரின் கவனத்தை மட்டும் திசை திருப்புங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல வருணதேவுமே அங்க இருக்கவங்க கிட்ட பேச்சு கொடுக்கற மாதிரி அவங்களோட கவனத்தை திசை திருப்ப உடனே சந்திராவோ அந்த குதிரைக்கு மருந்தை கொடுக்கறா. இதை எல்லாத்தையுமே நம்ம ருத்ரனுமே நோட் பண்றான். ஏன்னா அவனோட கண்கள் அந்த சமயம் சந்திராவை தேடினுச்சு. சந்திராவை தேடின அவனோட கண்கள் சந்திராவையும் பார்த்துச்சு. சந்திரா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணதான் அவ அந்த குதிரைக்கு யாருக்கும் தெரியாம மருந்து கொடுக்கறதும், அந்த குதிரையோட உடம்புல எந்த இடத்துல அந்த காயம் இருக்கு, எப்படி அந்த காயம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு நம்ம ருத்ரனால யூகிக்க முடியுது. பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். இந்த காயத்தை பார்க்கும் போதே நல்லா தெரியுது, இந்துவாலதான் இந்த காயம் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா சந்திரா எதுக்காக மறைமுகமா அந்த குதிரைக்கு மருந்து கொடுக்கணும்? ஏதோ இருக்கு, இத பத்தி நான் சந்திரா கிட்ட பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி அகைன் எல்லாரும் பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அரண்மனைக்குமே போயிடுறாங்க. அப்போ மகாராஜா
மகாராஜாவும் காங்கையன் கிட்ட, தம்பி காங்கையா, மருத்துவரின் மகள் மித்ரா எங்கிருக்கிறாள்? அவளுடைய அறையில் மகாராஜா. எப்பொழுது அவளின் தந்தை இறந்து விட்டார் என்ற செய்தி அவளுக்கு தெரிய வந்ததோ அக்கணத்தில் இருந்து அவள் அறையை விட்டு வெளியே வரவில்லை. பச்சை தண்ணி கூட பல்லில் படவில்லை. அவளின் நிலையை கண்டால் மனமானது பதறுகிறது. மருத்துவருக்கு மகள் இருக்கிறாளா? அவள் எவ்வாறு இதை தாங்கிக் கொண்டாள்? அவளின் தாய், அவர் எவ்வாறு இருக்கிறார்? மித்ராவிற்கு தாய் இல்லை. அவள் பிறக்கும் பொழுதே அவளின் தாய் இறந்து விட்டார். தந்தையின் அரவணைப்பில் தான் அவள் வளர்ந்து வந்தாள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்ட சந்திராவுக்கு பயங்கரமா கஷ்டமாகுது. உடனே ருத்ரனும், நான் சென்று அவளை சந்தித்து விட்டு வருகிறேன், நானும் உடன் வருகிறேன். சரி, சிறிது நேரத்திற்கு பிறகு நானும் மகாராஜாவும் அவளை வந்து சந்திக்கிறோம். இப்பொழுது நீங்கள் சென்று வாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருந்தவங்களும் மித்ராவை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கூடவே இந்துவுமே போறா. அதை பார்த்த ருத்ரன், நில் இந்து, நீ அங்கு வர வேண்டாம். வர வேண்டாமா? ஆனால் ஏன்? அவளின் தந்தை இறப்பிற்கு நீயே காரணம். இப்பொழுது நீ அங்கு வந்தால் தன் தந்தையை கொன்றவளை எதுவும் செய்ய முடியவில்லை என்ற குற்ற உணர்ச்சியானது அவளை வாட்டி எடுக்கும். ஆகையாலே கூறுகிறேன், நீ அங்கு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம இந்துவுக்கு பயங்கரமா கோபம் வருது. இருந்தாலுமே அவ அதை வெளியே காட்டல. தாங்கள் கூறுவதும் சரியே, இப்பொழுது நான் அங்கு வரவில்லை, நீங்கள் சென்று அவளை சமாதானம் செய்யுங்கள். சென்று வர இயலும், ஆனால் அவளை சமாதானப்படுத்த இயலுமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல அதை கேட்ட இந்துவுக்கு பயங்கரமா கோபம் வருது. இருந்தாலும் அவ அந்த கோபத்தை வெளிக்காட்டவே இல்லை. அப்படியே கட் பண்ண எல்லாருமே மித்ராவோட ரூமுக்கு போறாங்க. அங்க மித்ரா இடிஞ்சு போய் தரையில உட்காந்துட்டு இருக்கா. அழுது அழுது ரொம்ப டயர்டா இருக்கா. இருந்தாலும் இன்னும் அழுதுகிட்டே இருக்கா. அதை பார்த்த ருத்ரனோட மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போயிருது. உடனே மண்டி போட்டு அவரோட மனசுல கைய வச்சு தலை குனிஞ்சு, நம்ம மித்ரா கிட்ட, மருத்துவரை காப்பாற்றாமல் போனதுக்கு மன்னிப்பே கிடையாது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் என் கண்முன்னே அத்தகைய துர்சம்பவமானது அரங்கேறி இருக்க கூடாது. அதையும் தாண்டி நடந்து விட்டது. மன்னிப்பு கேட்க நான் அருகதை இல்லாதவன். இருந்தாலும் தன்னிடத்தில் மண்டியிட்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன். இம்முடனே மன்னித்தல்வாயா தங்கையே? மன்னிப்பா? எதற்கு மன்னிப்பு? நான் மன்னித்தால் மட்டும் என் தந்தை எனக்கு கிடைத்து விடுவாரா? இல்லை, என் தந்தையின் மரணத்திற்கு காரணமான நபருக்கு தண்டனை தான் கிடைக்க போகிறதா? எதுவும் இல்லை. பிறகு ஏன் மன்னிப்பு கேட்டு தங்களின் நேரத்தை இங்கு வீணளிக்கிறீர்கள்? தயவு பண்ணி கேட்டுக்கொள்கிறேன், இங்கிருந்து சென்று விடுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப விரக்தியா பேசுறா. அதை பார்த்த சந்திராவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகுது. உடனே மித்ரா கிட்ட, உடைந்து விடாதே, இப்பொழுதுதான் நீ திடமாக இருக்க வேண்டும். அழுவதற்கான நேரம் இது அல்ல, நீதிக்காக போராட வேண்டிய நேரம். ஆணோ பெண்ணோ ஒருவருக்கு அநீதி நடக்கும் பொழுது அவர்கள் எவ்வாறு சுயரூபம் எடுப்பார்கள் என்று இவ்வுலகம் காண வேண்டும். கண்ணீர் என்னும் சிறையில் அடைந்து கிடக்காதே. நீதி என்னும் சாவியை கொண்டு கதவை திறந்து வெளியே வா. அடுத்த அடி எடுத்து வைக்க ஒரு பாதை கூடவா உனக்கு கிடைக்காது? சந்திரா கூறுவதும் சரியே. கதிர்நாட்டின் இளவரசரான ருத்ரன், இப்பொழுது உனக்கு ஒரு வாக்களிக்கிறேன். உனக்கு நடந்த அநீதிக்கு நிச்சயம் உனக்கு நியாயம் கிடைத்தே தீரும். என் மீது நம்பிக்கை வை. ஆதாரம் இல்லாமல் எந்த வழக்கும் அரசவையில் நெடுநாள் நீடிக்காது. அந்த ஒரு காரணத்திற்காகவே சம்பவத்தன்று நான் அமைதி காத்தேன். அது மட்டுமல்லாமல் அன்று இந்துவிடம் உண்மை தெரியவில்லை. மருத்துவரின் இறப்பிற்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. காரணத்தை முதலில் நான் கண்டுபிடிக்கிறேன். உண்மையில் மருத்துவர் தவறிழைக்காமல் இறந்திருந்தால் நிச்சயம் இந்துவிற்கு தண்டனை கிடைக்கும். இது நான் உனக்கு கொடுக்கும் வாக்கு. என்னை நம்ப. என்னை தூக்கி வளர்த்தவர் தாமாவில். தங்களை நம்பாமல் நான் வேறு யாரை நம்ப போகிறேன்? எனக்கு தங்களின் மீது நம்பிக்கை இருக்கிறது. அப்படி என்றால் நீ உணவருந்த வேண்டும். சற்று நேரத்திற்கு பிறகு நான் சாப்பிடுகிறேன். மித்ராவை பார்க்கும் பொழுது மிகவும் பலவீனமாக தோன்றுகிறது. உணவருந்துவதற்கு முன் நான் கொடுக்கும் மருந்தை அவள் எடுத்துக் கொள்ளட்டும். மருந்து தயாரிக்கும் மருந்தரை எங்கே இருக்கிறது? யார் அங்கே? மருத்துவர் வருணதேவை மருந்தரைக்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல வருணதேவும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். உடனே ருத்ரனும் நம்ம சந்திரா கிட்ட, சந்திரா, நான் உன்னிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும், என்னுடன் வா அப்படின்ற மாதிரி சந்திராவை தனியா கூட்டிட்டு போயிட்டு சந்திரா கிட்ட, நான் கேட்கும் கேள்விக்கு நேர்மையான பதில் மட்டுமே நீ கூற வேண்டும். சரி, கேளுங்கள். இரவு நடந்த விபத்துக்கு காரணம் இந்துவா? இதை பற்றி ஏன் என்னிடம் வினவுகிறீர்கள்? ஏனென்றால் உனக்கு உண்மை தெரியும். அது மட்டுமல்லாமல் அந்த குதிரைக்கு நீ மறைமுகமாக மருந்து கொடுத்தாய், அதை நான் பார்த்தேன். ஆனால் நீ மருந்து தானே கொடுத்தாய், அதை ஏன் நீ மறைமுகமாக கொடுக்க வேண்டும்? அதற்கு காரணம் என்ன? நான் மருந்து கொடுத்த விஷயம் தங்களுக்கு முன்பே தெரிந்த போதும் தாம் ஏன் அப்பவே இதை பற்றி என்னிடம் வினவவில்லை? காரணம் இல்லாமல் நீ எதுவும் செய்ய மாட்டாய் என்பதை நம்புகிறவன் நான். ஆகையாலே அப்போது உன்னிடத்தில் இதை பற்றி நான் எதுவும் வினவவில்லை. ஆனால் இப்போதுதான் இங்கு யாருமே இல்லையே. நீ தாராளமாக என்னிடம் உண்மையை கூறலாம். உனக்கு பிரச்சனை வராமல் நான் பார்த்துக் கொள்வேன். உண்மையை மட்டும் கூறு. குதிரை முரண்டு பிடித்த கணம் மீண்டும் இளவரசியா குதிரையை தாக்கினார். உண்மை கூற வேண்டும் என்றால் இளவரசியா குதிரையை தாக்கியதால் தான் அது வலியால் துடித்தது. அதுவே அக்குதிரை முரண்டு பிடித்தது போல் நமக்கு காட்சியளித்தது. ஏன் இந்து இவ்வாறு செய்ய வேண்டும்? அவளிடமிருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் தாம் நான் கூறும் அனைத்தையும் நம்புகிறீர்கள்? காரணம் கேட்காதே. ஏனென்றால் என்னிடம் பதில் இல்லை. உன்னிடமிருந்து வரும் வார்த்தைகளை என் இதயமானது சந்தேகமின்றி நம்பச் சொல்கிறது. நான் என்ன செய்வேன் அப்படின்ற
மாதிரி சொல்ல நம்ம இந்துவுக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத இந்துவுமே தனியா மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏன்னா ருத்ரனும் சந்திராவும் முன்னைய விட இப்ப கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. கோபத்தோட உச்சிக்கு அவ போயிடுறா. அப்போ அவ அவளுக்குள்ளேயே, நேற்று வந்தவளின் பேச்சை நம்ப உன் மனம் துடிக்கிறதா? விடமாட்டேன். உன் இதயம் எனக்காகவே துடிக்க வேண்டும். அதை தடுக்கும் அந்த சந்திரா இனி உயிருடன் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பயங்கர கோபத்தோட இவ சொல்றான். சோ இதோட தான் இந்த எபிசோட நான் பினிஷ் பண்றேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் என்னென்ன விறுவிறுப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. Thank you.